அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வருகிற வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி என்று நாம் ஹஜ் பெருநாளை அடையவிருக்கிறோம். இந்த பெருநாளை பற்றியும் அதற்கு முன்னர் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றியும் அறிந்து கொள்வது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹஜ் பெருநாளைக்கு முதல் நாள் அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு நோற்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். அதாவது வியாழக்கிழமை என்று நாம் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பதை பற்றி நமக்கு மத்தியிலே ஒரு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன குழப்பம் என்றால், அரஃபா நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்க சொன்னார்கள். அரஃபா என்பது ஒரு மைதானத்தினுடைய பெயர். அங்கே மக்கள் எல்லாம் என்றைக்கு குழுமுகிறார்களோ அன்றைக்குத்தான் அரஃபாவுடைய நாள், அன்றைக்குத்தான் நாம் அரஃபாவுடைய நோன்பை வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து புதிதாக மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகிறது. அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செயல் விளக்கம் தந்தார்கள் என்பதை அறியாத காரணத்தினால் இந்த வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கிற அரஃபா மைதானத்திலே அவர்கள் என்றைக்கு ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவிலே கூடுகிறார்களோ அந்த நாள் நமக்கு பிறை 8ஆக இருக்கலாம், அல்லது சில பகுதிகளில் 10ஆக இருக்கலாம். அவர்கள் என்றைக்கு கூடுகிறார்களோ அன்றைக்குத்தான் நாம் நோன்பு நோற்க வேண்டும். சவுதியில என்றைக்கு 10வது நாள் வருகிறதோ அன்றைக்குத்தான் நமக்கு பெருநாள் என்ற ஒரு கருத்தை சமீப காலத்திலே முன்வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தான் ஹஜ் செய்திருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த ஆண்டில் அவர்கள் அரஃபாவுடைய நோன்பு வைக்கவில்லை. ஏன்னா ஹாஜிகள் வைக்கக்கூடாது என்று தடை இருக்கிறது. மீதி ஆண்டுகள் எல்லாம் அவர்கள் மதீனாவில் தான் இருந்தார்கள். அப்ப மதீனாவில் இருந்து கொண்டு அவர்கள் அரஃபா நோன்பு வைப்பதற்கு மக்காவிலே அரஃபாவில் என்றைக்கு கூடுகிறார்கள் என்பதை அறிந்து அவர்கள் நோன்பு வைத்தார்களா, அல்லது மதீனாவில் இருந்து கொண்டு பிறை 1, 2, 3 என்று கணக்கிட்டு 9 வரக்கூடிய நாளில் நோன்பு வைத்தார்களா? இதை அறிந்து கொள்ள வேண்டிய மேற்று. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் சொல்லுகிற வாதம் உண்மை என்று வைத்துக் கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? துல்ஹஜ் பிறை முதல் பிறையை பார்த்தவுடனே 2 நபர்களை பிடித்து நீங்கள் உடனே மக்காவுக்கு போங்கள், அங்கே 9வது நாள் என்னைக்கு வருகிறது என்று பாருங்கள், என்றைக்கு அவர்கள் எல்லாம் அரஃபாவிலே கூடுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு உடனே என்னிடத்தில் வந்து தகவல் தாருங்கள், அந்த நாளிலே நானும் நோன்பு நோக்க வேண்டும், மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்களா? அதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்தார்களா? செய்யல. அப்ப அவங்க கையில் ஆட்சி இருக்கிறது, மக்காவும் அவங்க ஆளுகையின் கீழ் வந்து விட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஏற்பாடு செய்திருந்தால் மக்காவுல இருந்து பிறை பார்த்த செய்தியை கொண்டு வந்து மதீனாவுல 2 நாள்ல கொண்டாந்து சேர்த்திட முடியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் நோன்பு நோற்க சொன்னார்கள் என்ற, அரஃபா நாளில் நோன்பு நோற்க சொன்னார்கள் என்ற செய்தியை மாத்திரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாம் அதற்கு எப்படி செயல் வடிவம் கொடுத்தார்கள் என்பதை நம்ம கவனிக்க மறந்துடுறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த 9 ஆண்டு காலம் மதீனாவில் இருந்துதான் அரஃபா நாளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த நாட்களில் அவர்கள் நோன்பு எப்படி நோற்றார்கள்? அன்றைக்கு அறிந்து கொள்வதற்கு மக்காவிலே எப்போது கூடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தவில்லை. இப்ப என்ன நமக்கு அதிலிருந்து சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? அரஃபா நாள் என்பதற்கு 9வது நாள் என்றுதான் அர்த்தம். மக்காவில் கூடக்கூடியவர்கள் வந்து அன்றைக்கு அவர்கள் 9வது நாளாக இருந்தால் அவர்கள் கூடிவிட்டு போகட்டும், நமக்கு 9வது நாள் என்றைக்கு வருகிறது அதுதான் அரஃபாவுடைய நாள் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்முறை மூலமாக நமக்கு தந்த விளக்கம். அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் ஒருவரை அனுப்பி அந்த செய்தியை அறிந்து கொள்ள வாய்ப்பு இருந்தும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்தல என்று சொன்னா நம்ம எப்படி இங்கே மக்காவில் கூடுறதை பார்த்து விட்டு நம்ம வந்து அதை வைக்கிறது? அது சுன்னத்துக்கு மாற்றம். எந்த சவுதியுடைய அடிப்படையை வைத்துக் கொண்டு இந்த வாதத்தை வைக்கிறார்களோ அவங்க கூட ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். அரஃபா நாள் என்பது உங்களுக்கு எப்போது 9வது நாள் வருகிறதோ அதுதான் அரஃபாவுடைய நாள், இங்க ஹாஜிகள் கூடுறதை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முடிவு செய்யக்கூடாது என்று அவங்க கூட ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். இது போக
ஒரு சம்பவத்தையும் நம்ம இதுக்கு சான்றாக நம்ம கொள்ளலாம். இது ஒரு ஆதாரத்திற்காக உள்ளது இல்லை. நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்திருக்கிற விளக்கம் இது. என்ன விளக்கம் என்று சொன்னால், மஸ்ரூக் என்பவர் ஒரு தாபி. அவர் ஆயிஷா நாயகிடம் வழியாக நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார். இந்த மஸ்ரூக் என்ற அந்த தாபி ஆயிஷா நாயகி அவங்க வீட்டுக்கு வர்றாரு அரபாவுடைய நாளில். அரபாவுடைய நாளில் வரும் பொழுது அவர் நோன்பு வைக்காம வர்றார். அரபாவுடைய நாளில் எல்லாரும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. மஸ்ரூக் என்பவர் மட்டும் நோன்பு வைக்காம வர்றார். அவர் நோன்பு வைக்கலங்கிற விவரம் ஆயிஷா நாயகிக்கு தெரியுது, உலகத்துக்கே தெரியுது, மக்களுக்கே தெரியுது. மஸ்ரூக் நோன்பு வைக்கல, அரபா நாளில் நோன்பு வைக்க வேண்டிய அந்த நாளில் அவர் நோன்பு வைக்கல என்ற செய்தி தெரிகிறது. உடனே ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவர் வீட்டுக்கு வந்த உடனே இவருக்கு மாவு பணியாரத்தை கொடுங்க, மாவை தயார் பண்ணி கொடுங்க, அதுல நல்லா இனிப்பை போட்டு கொடுங்க, அதிகமா இனிப்பை போடுங்க அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அவங்க கிண்டலா சொல்றாங்க, அதான் நோன்பு வைக்கக்கூடிய நாள்ல நீ நோன்பு வைக்காம வந்திருக்கிற இல்லையா அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக வேண்டி நல்ல இனிப்பை போட்டு இவர் கொடுங்கப்பா, நல்லா சாப்பிடட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நோன்பு வைக்கிற நாளில் நோன்பு வைக்காம வந்திருக்கிறார் இவரு அப்படின்னு அர்த்தம். உடனே மஸ்ரூக் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் ஒரு விளக்கம் தர்றாரு ஆயிஷா நாயகி கிட்ட. என்ன விளக்கம் தர்றாரு தெரியுமா? நமக்கு இது 9வது நாள் அரபா நாள், ஒருவேளை இது 10வது நாளா இருந்தால் மக்காவுல பெருநாள் ஆயிருமே, பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் ஆயிருமே. அரபாவுடைய நோன்பு சுன்னத்து என்று சொல்லி நம்ம இன்னைக்கு நோன்பு வச்சோம்னு சொன்னா, இன்னைக்கு மக்காவுல 10வது நாளா இருந்துச்சுன்னு சொன்னா அது பெருநாள். பெருநாள் தினத்தில் நோன்பு வைத்த குற்றம் வந்துருமே, அதுக்கு தான் நான் நோன்பு வைக்கலங்கிறார். அதாவது அரபா நாள்ல நோன்பு வைக்கிறது சுன்னத்து, பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் ஆயிடுச்சுங்க. இப்ப மதீனாவில் உள்ள மக்கள் என்ன பண்றாங்க, அவர்களுக்கு 9வது நாள் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு நோன்பு வச்சு விட்டாங்க. மஸ்ரூக்குங்கிறவர் என்ன பண்றாரு, அவர் இவங்க சிந்திச்ச மாதிரி சிந்திக்கிறார். இவ புதுசா ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாங்களே, இவங்க மாதிரி திங்க் பண்ணி என்ன பண்றாருன்னு கேட்டா, மக்காவில் இன்னைக்கு என்ன நமக்கு தெரியல, டெலிபோன் வசதி இல்ல, அப்ப கேட்டு அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்ல. அப்ப மக்காவில் ஒருவேளை இன்னைக்கு பெருநாளாக இருந்து விட்டால், 10வது நாளாக இருந்து விட்டால், 10வது நாள்ல நோன்பு வச்ச குற்றம் வந்துருமே அப்படின்னு ஒரு காரணத்தை ஆயிஷா நாயகி கிட்ட அவர் விளக்குறார். நான் ஏன் நோன்பு வைக்கலன்னு கேட்டா, இன்னைக்கு பெருநாளா இருந்தா என்ன பண்றது? அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மகனே அப்படி கிடையாது, நீ விளங்குனது தப்பு. நம்ம என்னைக்கு நோன்பு பெருநாள் முடிவு செய்யறோமோ அதான் நமக்கு நோன்பு பெருநாள். நம்ம என்னைக்கு ஹஜ்ஜி பெருநாள் முடிவு செய்யறோமோ அதான் நம்முடைய ஹஜ்ஜி பெருநாள். நீ நினைக்கிறது தப்புப்பா அப்படின்னு விளக்கிறாங்க. அப்ப நமக்கு நாளைக்கு தான் ஹஜ்ஜி பெருநாள். ஆயிஷா நாயகி சொன்ன அர்த்தம் என்னன்னு கேட்டா, நமக்கு மதீனாவில் உள்ள மக்களுக்கு நாளைக்கு தான் ஹஜ்ஜி பெருநாள். நாளைக்கு ஹஜ்ஜி பெருநாள் சொன்னா இன்னைக்கு அரபாவுடைய நாள். இதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர மக்காவில் உள்ளவங்க கூடினாங்களாங்கிற மேட்டர் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகி. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயல்